அற்புதமா 3 நடிகர் திலகம் வருவாரு. நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல அவர் உச்சகட்ட நடிகர். அப்படி இருக்கும்போது யாராவது அருவருக்கத்தக்கன முகத்த கூட்டி எடுக்க எல்லாருமே தயங்குவாங்க. நம்ம நடிகர் திலகம் அத பத்திலாம் எங்க கவலைப்பட்டுருக்காரு. அவருக்கு வந்து அந்த ரோல பண்ணணும். அதுல வந்து அந்த முதல்ல அவர் ஃபேஸ காமிக்கவே மாட்டாங்க. சஸ்பென்ஸா போகும்போது காமிக்கும்போது அந்த அருவருக்கத்தக்க முகம். ஆனா அந்த கம்பீரம். அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பணக்காரரு. இருந்தாலும் அந்த மாதிரி முகத்துல ஒரு அழகா தெரிஞ்சாருன்னா, அது எங்க நடிகர் திலகம் மட்டும் தான். 3 பையனும் அதே மாரி இருப்பாரு. அதுல பார்த்தா ஒரு மிடுக்கு அந்த இருக்கும். லவ் பாய் பாருங்க எப்படி பண்ணியிருப்பாரு. பண்ணியிருப்பாரு. பிரமாதமா பண்ணியிருப்பாரு. பண்ணியிருப்பாரு. விஜய் அந்த விஜய் வந்து கடிச்சுக்கிட்டு எவ்வளவு கடிச்சிட்டு சூப்பரா பண்றாரு. பண்ணியிருப்பாரு. அந்த அது ரொம்ப பாடி கஷ்டம். லாங்குவேஜ் ஆமா. நீங்க சொன்ன எவ்வளவு மாரி அதை அந்த இடிச்சு தழும்புள்ள அப்பா கேரக்டரும், பையன் கேரக்டரும் தோற்றத்துல ஒண்ணா தான் இருப்பாங்க. ஆனா அவர் நடிப்பிலேயே டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாரு. அந்த பெரிய சிவாஜி வருவார்ல, அவரோட கம்பீரமும் அவரோட கெட்டப்பும் ஒரு பெரிய பணக்காரன்றது அந்த ஒரு பெரிய நம்ம செல்வந்தர்ங்கிற டாடா, கர்வம் பிர்லா, இருந்துச்சு. அம்பானி அவங்க அவங்களே ஃபேமிலிஸ் எல்லாம் சொல்றோம்ல, அவங்களுக்கு கூட இந்த கெட்டப் இருந்திருக்கு. அந்த ரேஞ்சுக்கு அவ்வளவு இதா இருப்பாரு. அவரோட சூப்பர் சார். ஒரு பெரிய இதுன்னா அந்த மாதிரி இது இப்ப எப்படி நீங்க இருக்கு? செல்வந்தர் படத்துல இருங்க ஒரு நிமிஷம். செல்வந்தர் வந்து இப்படி வர்றான்னு சொல்றீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க பாபுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கைவண்டி இழுத்துட்டு ரிக்ஷா வண்டி இழுத்துட்டு வரவரா ரிக்ஷா வருவாரு. ஆமா. அப்ப வந்து இவர் செல்வந்தருக்கு என்ன பாடி லாங்குவேஜ் காட்டினாரோ, இந்த ரிக்ஷாக்காரனுக்கு உண்டான பாடி லாங்குவேஜ் காட்டிருப்பாரு பாத்துங்க அந்த படத்துல. ஆஹா! என்ன பிரமாதம் பிரமாதம் நீங்க. சார். இல்ல சார் இந்த பாபு படத்த நான் மறக்கவே மாட்டேன். பாபு படம் ரிலீஸ் ஆகுது 1972. அப்ப நான் சின்ன பிள்ளை 8 வயசு இருக்குமா? என்ன மாத்திரம் சினிமா கூட்டிட்டு போயிட்டாங்க. எதனால நடிகர் திலகத்த எங்களுக்கு பிடிச்சது அப்டின்லாம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இப்படி அப்படி இல்ல. படம் பார்த்ததே நடிகர் திலகத்தோட படத்த பார்த்துட்டு, உருண்டு பெரண்டு அழுதுருக்கேன் என்ன பாபுக்கு விட்டுட்டு போனதுக்கு. நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, இவள அழற வைக்கிறதுக்கு சினிமா தியேட்டர் கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு போனாங்க. நீங்க இண்டஸ்ட்ரியல் சொன்னீங்கல்ல சார். அதே இண்டஸ்ட்ரியல் உயர்ந்த மனிதன் பத்தி நீங்க பேசுங்க சார். உயர்ந்த மனிதன் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. உயர்ந்த மனிதனுக்கு முன்னாடி பாபு சொன்னதுல எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. வரதப்பா 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 பாட்டுல வரதப்பா. ஒரு சின்ன அசைவு தான். அந்த மேரியம்மா கேரியரில் எறா இருக்குது. ஆமா. ஒரு மீன் எப்படி தெரியுமா? இது எப்படி அவருக்கு டப்புன்னு தோணுச்சுங்களா? அவ்வளவு அழகா மீன் மாரி ஒரே ஒரு சிம்பல்ல காட்டிட்டு போவாரு. அத வந்து